தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தமிழக அரசியல் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பு சூழலுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேர் அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுவதும் உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஊடகங்களை புறக்கணித்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பரபரப்பு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. அது கடுமையான ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படிங்கிறது கலையும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் நடக்கும் என்று உறுதியாக சொல்லி இருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் ஊடகங்களை புறக்கணிக்க ஆரம்பித்தார்? குறிப்பாக விமான நிலையத்தில் புதிய தலைமுறை நிருபர் ஒருத்தர் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பினப்போ பொதுவாக பத்திரிகையாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் மதிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று. ஆனால் புதிய தலைமுறை அந்த சேனலை காரி தான் துப்பலை, டேய் போய் வேலையை பாடுறா, போய் தம்பி வேறு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாகரிகமாக கடந்து போயிட்டார். அதே போல் அண்ணன் சீமான் அவர்களுடைய தந்தையாக இருக்க செந்தமிழன் அவர்களுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த போன இடத்துலையும் அண்ணன் சீமான் அவர்களை பத்திரிகையாளர்கள் சந்திக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அங்கேயும் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்திருக்கிறார். நிறைய பேர் விஜய் அவர்கள் எப்போ பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறாரோ அதுக்கப்புறம் தான் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் அப்படின்னு ஒரு பொருளியை, அதாவது சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் கிளப்பி விட்டா பரவாயில்ல, ஆனால் புதிய தலைமுறை எழுதுறாங்க, ரெண்டா டே கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் வெக்கமானம் சூடு சொரணை ஏதாவது ஒன்று இருக்காடா? தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு பின்னாடியே நாக்க தொங்க போட்டு அலைஞ்சிங்க. விஜய் அவர்கள் காலையிலே எழுந்து விட்டார், கக்கூஸ் போய்விட்டார், குளித்து விட்டார், ட்ரெஸ் செய்து விட்டார், காப்பெடுத்து கையிலே மாட்டி விட்டார், விஜய் அவர்களுடைய கார் வெளியிலே வந்து கொண்டு இருக்கிறது. விஜய் அவர்கள் எங்கே போனார் வந்தார், நைட்டு போய் அவர் பனையூரில் படுத்து தூங்குற வரைக்கும் விஜய்க்கு பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு தெரிஞ்சிங்கல்ல. இப்போ எதுக்குடா சீமான் பக்கம் வர்றீங்கிற கேள்வி நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. இவ்வளோ நாள் நாம் தமிழர் கட்சியை ஒட்டுமொத்தமாக இந்த ஊடகம் அப்படிங்கிறது புறக்கணித்தது. தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விவாதம் பண்ணுறதுக்கு கூட ஆள் வரல. நியூஸ் 24/7 அப்படின்னு ஒரு சேனல் தொகுதிக்கு போய் அவன் விவாத நிகழ்ச்சி நடத்தினான். திமுக அதிமுகவில் இருந்து கூட வேட்பாளர்கள் நேரடியாக அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் தாவேகா சார்ந்த நபர்கள் கலந்துக்கவே இல்லை, எந்த ஒரு விவாத நிகழ்ச்சியிலும் பங்கெடுக்கல, அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசல. ஆனாலும் நாங்கள் தாவேகா பின்னாடி தான் வெக்கங்கெட்டு போய் திரிவோம் அப்படின்னு இந்த ஊடகமெல்லாம் தெரிஞ்சுட்டு தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை புறக்கணிச்சுட்டு 4 முனை போட்டின்னு ஆரம்பிச்சானுங்க. உங்ககிட்ட ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லையப்பா அப்படின்னு எலெக்ஷன் கவுண்டிங் டேட் அன்னைக்கு மற்றவை அப்படின்னு போட்டு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஊடகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி திரள் நிதியில் செயல்படக்கூடிய கட்சி. எங்ககிட்ட லட்ச லட்சமாக காசு இல்லை கொடுத்து லைவ் போட வைக்கிறதுக்கு. இதே விஜய் தரப்பு ஆதவ் அர்ஜுனா தரப்பு ஒவ்வொரு சேனல்களுக்கும் பல லட்சத்தில் காசை கொடுத்து விஜய் அவர்களுக்கு பின்னாடியே உங்கள் புடனைக்கு பின்னாடி தான் நிற்கிறேன் ஓவர் அப்படின்னு சொல்லி கேமராவை வச்சு விஜய் என்னென்ன செய்கிறாருன்னு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவு விஜய்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி விஜய் அவர்கள் 108 தொகுதி ஜெயிக்கிறதுக்கு இந்த ஊடகமும் முக்கியமான காரணம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட ஊடகத்தை எதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் மதிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான கொஸ்டின். நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களை நீங்கள் தேடி இருக்கணும்டா. மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு திருச்சியில் நடைபெற்றுச்சு. 5 லட்சம் மானத்தமிழர்கள் ஒன்றாக கூடினாங்க. அதை எந்த சேனலாவது எடுத்து லைவ் போட்டானா, ஒரு நியூஸாக போட்டானா? கிடையாது. இருட்டடிப்பு பண்ணியிருக்கானுங்க, புறக்கணிச்சிருக்கானுங்க நாம் தமிழர் கட்சியை இந்த ஒட்டுமொத்த ஊடகங்களும் ஒன்றா சேர்ந்து. இப்போது சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கல அப்படின்னதும் உடனே வன்மத்தை கக்கறான் பாருங்க இந்த மானங்கட்ட தலைமுறை. என்ன எழுதுறான் பாருங்க, விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினதுக்கு அப்புறம் தான் சீமான் அவர்கள் சந்திப்பாராம். அப்போது சீமான் அவர்கள் இறுதி வரை கண்டிப்பாக பத்திரிகையாளர் சந்திப்புன்றதை நடத்தவே முடியாது. ஏன்னா விஜய்க்கு தான் ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லையே. சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த தைரியம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு வரலையே. நாங்கள் ஏண்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போனோம்? எங்களுக்கு எப்போ தேவையோ, எப்போ மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு கூப்பிட்டு விடுறோம், வாங்க நாங்கள் சொல்கிறத கேட்டு மக்கள்கிட்ட ஒளிபரப்பு பண்ணுங்க. ஆனால் வழக்கமாக அண்ணன் சீமான் அவர்கள் ஊடகங்கள் மீது ஒரு உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கிறவர், நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாங்க
அப்படின்னு 15 வருஷமாக நம்பியிருக்கார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அண்ணன் சீமான் அவர்களை தேர்தல் அப்படின்னு வரும்போது இந்த ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் முதுகில் தான் குத்தியிருக்கு. இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையை அட்ரஸ் பண்ணுறது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. சரி, சீமான் அண்ணனோட ஊடக புறக்கணிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா வந்துக்கிட்டு போதைப் பொருள் வந்து யாரெல்லாம் விற்கிறாங்களோ வாங்குறாங்களோ அவங்க மீதெல்லாம் குண்டர் சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. சரி, போதை பொருள் அப்படின்னா என்ன ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஞ்சா, அபீனு, கொக்கைனு, மெத்தஃபட்டமைனு, ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் போதைப் பொருள். அப்போ டாஸ்மாகில் நீங்கள் விற்கிறீங்களே கோட்ரு சரக்கு, ஆஃபு, பீரு, அதெல்லாம் என்ன டாக்டர் எழுதி கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷனா? அதை வந்து நீங்கள் டாஸ்மாகில் விற்கிறீங்களா? நாங்கள் தான் டாஸ்மாகை கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மூடுறீங்களா? அதிமுக வந்தப்பையும் சரி, திமுக வந்தப்பையும் சரி, போடுற முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? கோயில்களுக்கு, ஸ்கூல்களுக்கு, கல்லூரிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடவும் அப்படிங்கிறத ஒவ்வொரு அரசாங்கமும் வழக்கமாக செய்கிற ஒன்று. 700 கடைகளை மூடி இருக்கீங்க, ரைட்டு, வரவேற்கிறோம். குண்டர் சட்டம் நியாயமாக பாய்ச்சணும் அப்படின்னா யார் மேலே பாய்ச்சணும் தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் குடிக்க வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் விதவையாவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை சேர்ந்த நபர்கள் மீது தான் நீங்கள் குண்டர் சட்டமே போடணும். ஏன்னா 90 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் போதைக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது இந்த டாஸ்மாக்கு தான். மிச்சம் இருக்கிறவன் தான் இந்த கஞ்சா அது இதுன்னு மற்ற போதையை பயன்படுத்துகிறவன். போதை ஒழிப்பு அப்படின்னா முதல்ல நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக் கடையும் இழுத்து மூடிட்டு போதை இல்லாத தமிழகம் அப்படின்னு அறிவிக்கணும். அதுக்கப்புறம் கஞ்சா விற்கிறவன், அபீன் விற்கிறவன், கொக்கைன் விற்கிறவன் இருக்கிறவன் எல்லாத்தையும் கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கணும். மெயினாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறான் பாருங்க, அவனெல்லாம் தூக்கி ஒரு 3 வருஷத்துக்கு உள்ளே வச்சிரு அப்படிங்கிறேன். லைஃப் லாங் அவங்களெல்லாம் உள்ளே வச்சிருக்கேங்கிறேன். அவங்கெல்லாம் வெளியில் இருந்து என்னத்தை சாதிச்சு கிழிக்க போகிறாங்க? இதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் 40க்கும் மேற்பட்ட நபர்கள் செத்தது தான் மிச்சம். முதல்ல நீங்கள் முன்னுதாரணமாக இருங்க, டாஸ்மாக் எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. அதுக்கப்புறம் 90 விழுக்காடு போதை கொடுக்கக்கூடிய டாஸ்மாக்கையே விஜய் அவர்கள் இழுத்து மூடிட்டாருப்பா, அப்போ நம்ம எல்லாரும் மூடிக்கிட்டு இருக்கணும், குண்டர் சட்டம் நம்ம பேர பாயும் அப்படிங்கிற பயத்தோடையும் பதட்டத்தோடையும் எவனும் தப்பு பண்ணாமல் போதை இல்லாத தமிழகத்தை நோக்கி நம்ம நகரலாம். ஆனால் நான் டாஸ்மாக் வச்சு நடத்துவேன், நான் வந்து பாரை வந்து தண்ணியாக ஓட விடுவேன் தமிழ்நாட்டில். ஆனால் மற்ற போதைகளில் வந்து நாங்கள் ஒழிக்கிறோம். மற்ற போதை பொருள் வைத்திருக்கிறவனோ விற்கிறவனோ வாங்குறவனோ அவங்க மேலெல்லாம் குண்டர் சட்டத்தை நாங்கள் பாய்ச்சுவோம் அப்படிங்கிறது உண்மையிலே சொல்கிற வேடிக்கையாக இருக்குது. நாங்கள் டாஸ்மாக் உடைய நேரத்தை குறைக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் பிளாக்ல எவன்லாம் சரக்கு ஓட்டுறானோ அவங்க மீதெல்லாம் காவல்துறையை வச்சு நடவடிக்கை எடுக்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு முன்னேற்றமாக நீங்கள் நினைங்க. நிரந்தரமாக ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக்கை இழுத்து மூடுறது தான் வந்து போதை ஒழிப்பு அப்படின்றது கிடையாது. அதை வந்து ஒழுங்குபடுத்தினாலே அது கிட்டத்தட்ட போதை ஒழிப்பு தான் அப்படின்னு இந்த முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம். ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக்கை இழுத்து மூடுங்க. நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் வந்து கல்லை வந்து கல்லுக்கடைகளை திறங்க, இந்த டாஸ்மாக்குக்கான ஆல்டர்னேட்டிவ் வந்து கல்லு தான் அப்படின்னு சொல்லி நிறைய தற்சார்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை முன்மொழிகிறாங்க. அது மாதிரியான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 90 விழுக்காடு டாஸ்மாகில் தான் போதை அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் கன்சியூம் பண்ணுறான். அதை ஒழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற 10% அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக ஒழிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. சரி, போதைப் பொருள் விற்கிறவன் வாங்குறவன் எல்லாரையும் கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் போட்டுருவீங்க. அப்புறம் டாஸ்மாகில் மட்டும் போதையை விற்காமல் வேற என்னத்தை விற்கிறீங்க அப்படின்னு 4 பேர் கேள்வி எழுப்புவானா மாட்டானா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? விஜய் அவர்களுடைய நடவடிக்கை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் பேச்சக்கூடிய பேச்சு, இதெல்லாம் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உன்னித்து கவனித்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு தாங்காது. வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் வரும் அப்படின்னு அவர் ப்ரெடிக்ட் பண்ணி இன்னைக்கு திமுகவுடைய தொண்டர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்த்து இன்னொரு கேள்வியும் கேட்க வேண்டியிருக்கு. உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க தானே போய் ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் தானே வந்து தாவேக்கா ஆட்சி அமைகிறதுக்கு மறைமுகமாக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறீங்க. விஜய் அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கட்டி பிடிச்சி விஜய் அவர்களுக்கு போதுமான மரியாதையை நீங்கள் தானே ஸ்டாலின் சார் கொடுத்தீங்க. அப்படியும் பேசுகிறீங்க, இப்படியும் பேசுகிறீங்க, உள்ளே வெளியேவா இருக்கே. ஏதாவது ஒரு பக்கம் நில்லுங்க. கூட்டணிக்கு நீங்களே எம்எல்ஏக்களை அனுப்பிட்டு இப்போ ஆட்சி கலைஞரும்னு பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்னு நம்ம ஸ்டாலின் சார் அவர்களையும்
பார்த்து நம்ம கேள்வி அப்படிங்கிறது கேட்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுல ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு சொல்லி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி திமுகவும் தாவேகாவும் ஒரு பிளான் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் சட்டமன்றத்தில் பற்றி எரிந்த விவாதம் அப்படின்லாம் நம்மளே கூட பேசணும். ஆனால் இதெல்லாம் சொல்லி வச்சு நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் வாங்குற மாதிரி வாங்குறேன், அப்படியே நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்படியே கொண்டு போவோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று நீ ஜெயிச்சா என்னை பார்த்துக்க, நான் ஜெயிச்சா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. சரி, இந்த திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணன் சீமானவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஊடகவியலாளர்களை சந்திக்கக்கூடாது, தற்காலிகமாக அவங்கக்கிட்ட நம்ம பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது, பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் தாவேகாவுடைய ஆட்சி கவிழும், நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வரும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியது, போதையை வந்து யாரெல்லாம் விற்கிறாங்களோ யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க மீதெல்லாம் குண்டர் சட்டம் பாயும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறது. இதெல்லாம் பற்றி மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.